உற்சாகமாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. கற்றுக்கொண்டே நாங்கள் போகணும் என்ற முடிவோடு நாட்களை கடந்து வந்திருக்கிறீங்க. எனக்கு உங்களோடு இருக்கிறதில் மிக சந்தோஷம். ஆமென் சொல்லுவீர்களா? அல்லேலூயா. ஆமென். என்ன அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு. ஆமென். ஏன்னா அம்பட்டு அவ்வளோ உங்களோடு உறவாக கிட்ட நெருங்கி பழகி கொண்டிருக்கிறோம். அதனால சந்தோஷம். விசேஷமாக எனக்கு கருமையானவர்களே, நாட்களில் நாங்கள் கவனிக்க என்ன நமக்கு வந்தது? ஆமென் சொல்லுங்க. ஆனால் அதில் இன்னும் ஒரு பகுதியை நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்க விரும்புகிறேன். ஆமென். ஆதாம் மூலமாக வந்த ஆசீர்வாதம். நீங்கள் நினைக்கலாம், ஆதாம் மூலமாக எப்படி ஒரு ஆசீர்வாதம் வந்தது அப்படின்னு. எப்படி ஆதாம் மூலமாக நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்கலாம். ஆனால் நம்ம ஏற்கனவே நாங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறோம், ஆதாம் மூலமாக இந்த உலகமே பாவத்துக்குள்ளாயிட்டுது. ஆதாம் ஏவாள் மூலமாக தான் இந்த உலகம் பாவத்துக்குள்ளாக போனது. ஆனால் அதே இடத்துல ஒரு மறைவான ஒரு சத்தியத்துக்குள்ள மறைந்திருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நாம் இவ்வளவு காலமாக நம்ம கவனிக்காத ஒரு பகுதியில் இருக்கிற சத்தியம் என்னன்னா, ஆதாம் மூலமாக ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வந்தது. ஆமென். ஆனால் அதை நாங்கள் கண்டுகொள்ளவே இல்லை. அப்படி கண்டு கொண்டிருக்கிறீங்களா? சரி இல்லை. ஆமென் சொல்லுங்க. என்னோட நீங்க வரணும், நீங்க தலையாவது ஆட்டணும், நீங்க சிரிப்பிலையாவது காட்டணும், ஏதாவது ஒரு ஆக்ஷன்ல நீங்க என்னோட என்ன செய்யணும், இருக்கணும். அப்போதான் எனக்கு உற்சாகமாக இருக்கு உங்களோடு ஆண்டவர் வார்த்தையை பகிர்ந்து கொள்ள. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படியோ இருந்து நம்ம எங்கேயோ போயிடுவோம், சின்னதுல ஐயோ மனசு எங்கேயோ போயிடுவோம். ஆமாம். இப்போ நம்ம சொல்லிட்டோம், ஆதாம் மூலமாக பெரிய ஒரு ஆசீர்வாதம் வந்தது. இப்போ நாங்கள் இவ்வளோ நாள் கேட்கலையே, இவ்வளோ நாங்கள் காணலையே அப்படின்னு ஒரு ஆர்வம் நமக்குள்ள வரணும். ஆமாம், அதை தெரிஞ்சு கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. ஆமாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு தெரியும் ஆதாமுடைய வாழ்க்கையிலே வந்த வீழ்ச்சி நமக்கு அறிகிறோம். அதே போல இன்னும் ஒரு ரகசியத்தை அதுக்குள்ள மறை இருக்கின்றன. தேவ தூதர்களில் நீங்க நாம் அறிஞ்சிருக்கிறோம். ஆமென். தேவ தூதர்கள் விழுந்து போனார்கள் அப்படின்னு சொல்லி. ஆமென். தேவ தூதர்கள் விழுந்து போய் நம்ம சொல்றோம், தேவ தூதர்களா இருந்த தூதர், தேவனோடு இருந்த தூதர்கள் விழுந்து போய் அவர்கள் இன்றைக்கு பிசாசாக சில தூதர்கள் கூட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ இந்த தேவ தூதர்களுக்கு ஒரு காரியத்தை நம்ம கவனிக்க வேண்டும். தேவ தூதர்கள் விழுந்தது தான், அவங்க எழுந்திருக்கவே இல்லை. எப்போ விழுந்தது அப்பவே விழுந்தது தான். அவங்க தேவனை விட்டு தூரமாக்கப்பட்டாங்க, விழுந்தே போயிட்டாங்க. இன்று வரைக்கும் விழுந்தே போனாங்க. அவங்களுக்கு நித்திய ஜீவன் என்பது கிடையவே கிடைக்காது. ஆமென் சொல்வீர்களா? ஆமென். அவர்கள் அழிவின்காக வைக்கப்பட்டிருக்கிறாங்க. கடைசி கால அழிவுக்காக அவங்களை வைக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு அழியாத அக்கினி வைக்கப்பட்டிருக்கு வேதம் சொல்லுகிறது. இப்படி இருக்கும்போது தேவ தூதர்களும் தவறு செய்து விழுந்து போனார்கள். ஆமேனா? ஆமென். அதே போல ஒரு தவறு தான் ஆதாம் ஏவாளோட வாழ்க்கையிலே நடந்தது. ஆனா ஆதாம் ஏவாளுக்கு எப்படி அந்த சந்ததி மனுக்குலத்துக்கு எப்படி மறுபடியும் ஒரு நித்திய ஜீவனுக்குரிய வழி திறக்கப்பட்டது? கவனிக்கிறீங்களா? ஆமேன். ஆதாமுக்கும் தேவ தூதர்களுக்கும் கிடைச்சிருக்கலாமே, அதுகளும் அவைகளுக்கும் ஒரு நித்திய ஜீவன் கிடைச்சிருக்கலாமே. அவைகளுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கல. ஆனா ஆதாம் ஏவாள் மூலமாக அவர்களும் அதே விதமான தவறு செய்து விழுந்து போனாலும் அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பம் எப்படி கிடைத்தது? ஆமேன். கேட்க ஆசையா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. தெரியும். நம்ம தெரிய வரும்போது மகா பெரிய ஒரு விடுதலை நமக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கும். தெரியணும். எப்படி தேவதூதருக்கு கிடைக்கல, அவர்கள் நித்திய அக்கினிக்குள்ள போகும்படி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே தவிர ஆதாம் ஏவாள் செய்தாங்க. ஆனா அவர்களுக்கு எப்படி நித்திய ஜீவனுக்குரிய வழி திறக்கப்பட்டது? ஆமென். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் எப்படி வந்தது? இன்றைக்கு நாங்கள் எல்லோருமே எப்பொழுதுமே நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிற பகுதி தான் ஆதாம் ஏவாள் ஊடாக முழு மனு குலத்துக்கும் பாவம். அது உண்மைதான். ஆமீன். ஆனா அதுக்கு இடையில ஒரு சின்ன ஒரு சந்தர்ப்பத்துல என்ன நடந்தது என்பதை நாங்கள் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. நாங்கள் விசேஷமாக எனக்கு அருமையான தேவன்ற பிள்ளைகளை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல இருந்து நாங்கள் அதை தியானிக்கும்படியாக என்னோட கொஞ்சம் நேரம் நீங்க நிற்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார்,
நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். ஆமென். கவனிச்சீங்களா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இங்க கவனி எனக்கு அருமையானவர்களே, இந்த 15வது வசனத்துல உனக்கும் ஸ்திரீக்கும், ஆமென், ஒன்று. ரெண்டாவது உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், ரெண்டாவது. மூன்றாவது என்னன்னு சொல்றாரு? பகையை, ஒரு பிரச்சனையை எழுப்புவேன்னு சொல்றார் நம்மட பாஷையில. ஆமென். தேவன் ஒரு தீர்மானம் பண்றாரு, ஒரு பிரச்சனையை நான் எழுப்புவேன், பகையை நான் உண்டாக்குவேன். ஆமென் சொல்லுங்களே. லேலுயா. இப்போ இந்த இடத்துல நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்ல, பகையை உனக்கு நான் உண்டாக்க போகிற ஒரு ஒரு பகையை நான் எழுப்ப போகிறேன். இப்படி ஒரு தீர்மானத்துக்குள்ள தேவன் வர காரணம் என்ன? ஆமென் சொல்லுங்க. லேலுயா. ஆண்டவர் ஒரு தீர்மானம் 15ஆம் வசனத்துல 3:15 நான் பகையை, ஆண்டவர் சொல்ற, நான் பகையை உண்டாக்குவேன் என்று ஒரு தீர்மானத்துக்குள்ள வர்றாரு. ஏன்னா இவங்க விழுந்து போயிட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்க, கீழ்ப்படியாம போயிட்டாங்க, ஆண்டவர் கீழ்ப்படியாம போயிட்டு தவறு செஞ்சிட்டாங்க. ஆனா அந்த சந்தர்ப்பத்தில் திடீரென்று அந்த இடத்துல வந்து இப்படி சொல்ல காரணம் என்ன? தவறு செஞ்சவங்களுக்கு திடீரென்று உடனடியாக வந்து சரி நான் உனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பை கொடுப்பேன்னு சொல்ல மாட்டாங்க. ஆமாம் சொல்லுங்க. நம்ம ஒரு தவறை செஞ்சிட்டோம்னு சொன்னால் அந்த தவறு மன்னிக்கப்படணும். இல்லாட்டி அதுக்கு அவன் மனசு திரும்பி மன்னிச்சிடுங்க, நாங்கள் இப்படி செஞ்சிட்டோம்னு சொல்லாமல் சொல்லும் வரைக்கும் அவங்கள நாம் யாருமே என்ன செய்ய மாட்டோம், மன்னிக்க மாட்டோம். ஆமேனா? அல்லேலூயா. இங்கே 3:15 ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு இந்த இடத்துல பகையை உண்டாக்குவேன். தேவன் நாடுற பக்கம் இருக்கிறேன்னா ஆதாம் ஏவாள் பக்கத்தில் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கவனிக்கிறீங்களா? யாரோட பக்கம் இருக்கிறாங்க? ஆதாம் ஏவாள் பக்கத்துக்கு வந்துட்டாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கும் ஸ்திரீக்கு நான் ஒரு பிரச்சனையை உண்டாக்குவேன், பகையை உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் ஒரு பிரச்சனையை, பகையை நான் எழுப்ப ஸ்டார்ட் பண்றாரு, ஆயத்தப்படுத்துறாரு. இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம கவனிக்க போற விஷயம் என்னன்னா, இப்படி ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு ஆதாம் சந்ததிக்கு கிடைக்க காரணம் என்ன? ஆமென். அல்லேலூயா. அதான் அதுக்குள்ள ஒரு மகா ஒரு ரகசியம் அடங்கி இருக்கு. அப்படி ஒரு சந்தர்ப்பம் அவங்களுக்கு கிடைச்சது. எப்படி கிடைத்தது? எதனால் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது? தேவதூதர்கள் கிடைக்காத ஒரு வாய்ப்பு ஆதாம் ஏவாள் சந்ததிக்கு எப்படி கிடைக்க வந்தது? அல்லேலூயா சொல்லுங்க. பெரிய ஒரு காரியம். நாம நினைக்கலாம், அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் அன்பானவர், அதனால் அவர் அப்படியெல்லாம் இல்லை. அவர் நீதியுள்ள தேவனா இருக்கிறார். ஆமாம். தேவதூதர்களுக்கு கேள்வி கேட்பாங்க, எங்களுக்கே தப்பு பண்ணிட்டோம், நாங்களும் கீழே விழுந்து போயிட்டோம், எங்களுக்கு நித்திய அக்னியை வச்சிருக்கிறீங்க, நித்திய காலமாக நாங்கள் நரகத்துக்கு போக வேண்டிய நித்திய அக்னி வச்சிருக்கிறீங்க, ஆனால் ஆதாம் ஏவாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி நீர் நித்திய ஜீவனை கொடுக்க முடியும்? அதுக்கு அந்த திட்டத்தை எப்படி கொண்டு வர முடியும் என்று சொல்லி அவன் கேள்வி கேட்க முடியும். ஆமேனா? ஏன்னா அவர் நீதி உள்ள தேவனா, அவர் இஷ்டத்துக்கு செய்ய முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் இஷ்டத்துக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. தேவனானாலும் அவர் நீதியா நியாயம் தீர்க்க வேண்டும். நீதியா செயல்படும் போது அவர் தேவன் என்ற உயர்ந்த ஸ்தானத்துல நம் தேவன் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது எவ்வாறு இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்பதை பார்க்க வாஞ்சியா இருக்கிறீங்களா? ஆமென். சரி, நாங்கள் அப்படி என்ன தியானிப்போம். நாங்கள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு கொஞ்சம் இப்ப பின்னுக்கு போறோம், கொஞ்சம் நாங்கள் தியானிக்க போறோம். அப்பொழுது ஸ்திரியானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். ஆமென். ஆமென். லேலுயா நடந்தது. எவ்வளோ வாசிச்சிருக்கிறோம்னு இந்த பகுதியை, மனப்பாடமான வார்த்தைகள். கவனிங்க எனக்கு அருமையானவர்களே. ஆதாம் வந்து எப்படி ஞானம் உள்ளவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆமேனா? ஆமேன். சகல மிருகங்களுக்கும் சகல பறவைகளுக்கும் பெயர் வைக்கிறது மட்டும் இல்லை,
தேவனுடைய சகல ஞானத்தோடும் படைக்கப்பட்டவன் தான் யாரு சொல்லுங்க? ஆதாம். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க, ஆதாம். ஆமென். அவ்வளவு ஞானத்தோடு படைக்கப்பட்டவர். ஆனா தப்பு பண்ணினவங்க யாரு சொல்லுங்க? யாரு தப்பு பண்ணினாங்க? யார்? ஒரு ஆள் 2 பேர் தான் சொல்றதுக்கு. மைக்கில் சொல்லுங்க, யாரு தப்பு பண்ணினவங்க? தெரிஞ்சதை கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்களே. ஆகவே ஏவாள் தான் தப்பு பண்ணிட்டான், ஆதான் தப்பு பண்ணவில்லை. கவனிச்சிங்களா? அதான் தப்பு பண்ணவே இல்லை. ஏவாள் போய் அந்த வேண்டான்னு சொல்லப்பட்ட அந்த கனியை என்ன செஞ்சிட்டாங்க? பறித்து சாப்பிட்டாங்க. அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தங்கள் பல இருக்கின்றன. அப்போ அதெல்லாம் நமக்கு இங்கே தியானிக்க முடியாது. ஆமென். அதுக்கு காலநிலையெல்லாம் நமக்கு போதாது. இப்போ ஏவாள் என்ன செஞ்சுன்னா அந்த கனியை பறித்து சாப்பிட்டதும் இல்லாமல் அதை கொஞ்சத்தை எடுத்துகிட்டு வராங்க. யாருக்கிட்ட கொண்டு வராங்க சொல்லுங்க? யார்கிட்ட கொண்டு வராங்க? ஆதாம்கிட்ட கொண்டு வராங்க. ஆதாமுக்கு என்ன செஞ்சிருக்கலாம் சொல்லுங்க? மறுத்து இருக்கலாம், தடுத்து இருக்கலாம். ஏன்னா அவருக்கு அவ்வளோ ஞானம் உள்ளவர். ஏன்னா தேவன் வேணான்னு சொன்னதை இவன் செஞ்சிட்டார் என்பது ஆதாமுக்கு தெளிவா தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிட்டும் சாப்பிட்ட காரணம் என்ன? தெரிஞ்சிட்டும் வாங்கி சாப்பிட்டாங்க. அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல ஒரு ஒரு மகா பெரிய ஒரு விஷயம், தேவனுக்கு பிடித்த ஒரு விஷயம் இங்க நடக்க ஆரம்பிக்குது. அல்லேலூயா. தேவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயமும் நடந்தது, தேவனுக்கு பிடித்த ஒரு விஷயமும் இதுக்குள்ள நடந்தது. நம்ம சில நேரத்தில் கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கலாம். இப்ப தேவன் நமக்கு என்ன செய்வாரு? அதை கண்டுகொள்ள கிருபை செய்வார். ஆமென் சொல்லுவோமா? இங்க பாருங்க, ஏவாள் என்ன செய்யற? பறிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அது மீதி ஒரு பகுதி அவங்களுக்கு ஆதாமுக்கு கொண்டு கொடுக்கும்போது வேதம் சொல்லுது, ஆதாமும் பறிச்சு அதை வேண்டி சாப்பிட்டான். இதுக்குள்ள பல விஷயம் நடந்திருக்கலாம். நம்மளை போல நம்மளோட பாஷையில கதைக்கிறது நல்லமோ தெரியல, பேசி இருக்கலாம். ஒரு 2-3 வார்த்தை பேசி இருப்பாங்க சில நேரத்தில். வேணான்னு சொன்ன காரியத்தை செஞ்சுட்டு வந்துட்டு நம்மளோட பாஷை மக்கு இவ்வளவு பெரிய பெரிய தவறை செஞ்சுட்டு வந்துட்டியே, ஏன் இப்படி செஞ்சுட்டு சத்தமும் போட்டு இருப்பார் சில நேரம். அதெல்லாம் எழுத முடியாது. ஆமென் சொல்லுவீர்களா? சத்தம் போட்டு இருப்பா. கடவுள் வேணான்னு சொன்னது நீ என்ன செஞ்ச? பறிச்சதும் இல்லாமல் சாப்பிட்டதும் இல்லாமல் என்கிட்ட கொண்டு கொடுக்குறான்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு தான் ஆதாம் என்ன நினைச்சாரு? இப்ப இவ இந்த இடத்துல என்ன செய்யணும்? அவளை அப்படியே விட முடியாது. இந்த தண்டனையை ஏவாள் இடத்துல வைத்து விட முடியாது. விட்டா பெரிய ஒரு பிரச்சனை அங்க எழும்பும் என்றதுக்காக ஆதாம் என்ன செய்கிறா? அவன் சாப்பிட்றான். ஆமென் சொல்லுவோமா? இதை சரி பண்ண வேணும்னா அவன் சாப்பிட வேணும். இல்லாட்டி ஆதாம் மேல குற்றம் வராது, ஏவாள் மேல மட்டும்தான் குற்றம் வரும். அப்போ ஏவாள் என்ன செய்கிற? யோசிக்காம செயல்படுகிறவ. அப்போ இந்த யோசிக்காம செயல்பட்டபடினால முழு மனுக்குலத்தையும் மீட்க முடியாத ஒரு சூழ்நிலை வரலாம் என்று ஆதாம் அறிந்திருந்தார். ஆமென் சொல்லுங்க நீங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க எனக்கு. அதனால தான் ஆதாம் என்ன செய்கிறார்? பறிச்சு அவன் வேண்டி சாப்பிட்றதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அதன் பிற்பாடு தான் ஒரு தேவனுக்கு பிடித்த ஒரு காரியம், தேவதூதர்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு இதுக்குள்ள கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை உண்டாக்குகிறார். ஆமென் சொல்லுவோமா? இங்க கவனிங்க, 9வது வசனத்தை வாசிங்க. இந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு வசனத்தை நாங்கள் கவனிக்க போறோம். 9வது வசனத்துல, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். 10 வாசிங்க. அதற்கு அவன், நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணமாய் இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். ஆமென் சொல்லுங்க. இந்த 2 வசனத்தில் உள்ள சம்பவத்தை நாம் எப்படி பார்க்கிறோம்? ஆமெனா? இந்த 2 வசனத்தில் உள்ள காரியம் எவ்வாறு தேவனுக்கு பிடித்ததா இருந்தது? ஆமென் சொல்லுங்க. லேலியா சொல்லுங்க. லேலியா சொல்லுங்க. எப்படி இந்த 2 வசனத்தில் உள்ள காரியங்களை தேவனுக்கு பிடித்ததா மாறினது? இந்த இடத்துல தான் தேவன் மிகவும் அவர்களுக்கு 2வது ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கலாம். நித்திய ஜீவனுக்குரிய 2வது சந்தர்ப்பத்தை நல்லா கவனிங்க, கொடுக்கலாம் என்ற முடிவுக்கு வர்ற இடம் இந்த 9வது 10வது வசனம் தான். ஆமென் சொல்லுங்க. அப்போ பாருங்க எனக்கு அருமையானவர்களே, இப்போ ஆதாம் நினைச்சிட்டாரு, இப்போ ஏவாள் தப்பு பண்ணிட்டாரு, நம்மளும் சேர்ந்து அந்த தவறுக்கு என்ன செய்யலாம்?
அந்த தண்டனைக்குள்ளாகும்படியாக அதை பறித்து அவன் வேண்டி சாப்பிட்ட உடனே இப்போ மனுஷிட்ட என்ன சொல்லியிருப்பா? கவனிக்கிங்க, மனுஷிட்ட என்ன சொல்லியிருப்பா ஆதாம்? இப்போ ஆண்டவர் நிச்சயமா நம்மளை தேடி வருவார். என்ன சொல்லியிருப்பாங்க? தேவன் எப்பொழுதும் வாரது போல நம்மளை தேடி வருவார். நான் பேசிக்கொள்றேன், நீ சத்தப்படாம இருக்க. என்ன சொல்லியிருப்பாங்க? ஏவாள்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க? நான் பேசிக்கொள்றேன், நீ என்ன சரி மறுபடி நீ வாயை கொடுத்துறாத. ஆமே சொல்லுங்களே, ஹல்லேலூயா. ஆமே, நான் பேசிக்கொள்றேன் ஆண்டவரோட. அதுக்காகத்தான் நானும் சாப்பிட்டேன். இல்லாட்டி நீ வேறையா நானும் ஒரு வேறையா பிரிந்து போயிருப்போம். ஆமே சொல்லுங்க. நான் ஆண்டவரோடு பேசிக்கொள்றேன், நீ சத்தமில்லாம இரு என்று சொல்லிட்டு தான் ஆண்டவர் வர்ற 9ஆம் வசனத்தை மறு வாசிங்கம்மா. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிடுகிறார். ஆமே சொல்லுங்க. நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். 10ஆம் வசனத்தில் அழகான ஒரு பதிலை கொடுக்க. அதற்கு அவன் நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணமாய் இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான். ஆமே சொல்லுங்க. இந்த இடத்துல இந்த வசனத்துக்குள்ள என்ன விளங்குது? நம்ம என்ன புரிஞ்சு கொண்டோம்? ஒரு கீழ்ப்படிதலை பார்க்கிறோம். ஆமே சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே தப்பு பண்ணிட்டோம் ஒத்துக்கொள்றாரு. ஆமே சொல்லுங்களேன். தப்பு பண்ணிட்டோம் ஆண்டவரே, தப்பு பண்ணிட்டோம் மன்னிச்சிடுங்கன்ற மாதிரி இருக்கு. ஒளிஞ்சு கொள்றாரு. ஏன்னா தவறு செஞ்ச படினால்தான் ஒளிஞ்சு கொள்றாரு. ஆமேனா தோட்டத்தில் நம்முடைய சத்தத்தை கேட்டேன், நாங்கள் வெறுமனி நிர்வாணியா இருக்கிறது நாங்கள் உணர்கிறோம் அப்படின்றார். ஆமேன். அப்ப அந்த இடத்துல தேவனுக்கு விளங்கிட்டு இவங்க தவற ஒத்துட்டாங்க, தவற புரிஞ்சு கொண்டுட்டாங்க. நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், வேற ஒன்றுமே செய்யலை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவங்க ஒரு கடவுளோட வார்த்தைக்கு கீழ்ப்படலை, அதை உணர்ந்துட்டாங்க. நாங்கள் கீழ்ப்படாமல் போயிட்டோம் என்று சொல்லி ஆதாம் என்ன செய்கிறார்? உணர்றான். அந்த சந்தர்ப்பத்தை என்ன செய்கிறாரு? அதை தேவனிடத்துல பிரயோஜனப்படுத்திக் கொள்றாரு. ஆமென் சொல்லுங்க. அப்போதுதான் தேவனுக்கு தெரிந்துட்டு இவங்க கீழ்ப்படுகிறாங்க, இவங்க தவற உணர்ந்து கொள்றாங்க, அதனால தான் ஒளிஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. நிர்வாணி என்று தன்னை புரிந்து கொண்டு அதை அறிக்கை செய்கிறாங்க. அதனால இவர்களுக்கு என்ன செய்யலாம்? அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தை இவங்களுக்கு நித்திய ஜீவனுக்குரிய வழியை திறந்து கொடுக்கலாம் என்று தேவன் முடிவெடுக்கிறார். ஆமென். கை உயர்த்தி சொல்வீர்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ தூதர்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பை தேவன் என்ன செய்கிறாரு? ஆதாமுக்கு ஏவாளுக்கு முழு மனு குலத்துக்கு ஒரு சந்தர்ப்பத்தை உண்டாக்கித்தான் 15ஆம் வசனத்தில் வரும்போது தேவன் தீர்மானிக்கிறாரு, தூதர்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பை 2வது சந்தர்ப்பமாக முழு மனு குலத்துக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய தேவன் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு தீர்மானிக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அனுப்புறதுக்காக, இரட்சகராய் இந்த உலகத்துக்கு அனுப்புறதுக்காக, மீட்பராய் இந்த உலகத்துக்கு அனுப்புறதுக்காக தீர்மானம் பண்ற வசனம் தான் 3:15. ஆமென் சொல்லுவோமா? ஆதியாகமம் 3:15 தீர்மானித்து சொல்றாரு, சரி சரி தப்பு பண்ணிட்ட, சரி சரி இப்ப நீங்க 2 பேரும் கூட்டாளி ஆயிட்டீங்க. சொல்லுங்க. ஆமா. யாரோட கூட்டாளி ஆயிட்டாங்க? ஆதாம் ஏவாள் ஏற்கனவே தப்பு பண்ணும்போது யாரோட கூட்டாளி ஆயிட்டாங்க? பிசாசோட கூட்டாளி ஆயிட்டாங்க. இப்ப இவங்களை பிரிக்கவும் வேணும். ஆமென் சொல்லுவோமா? இப்ப சட்டப்படி பிரிக்க வேணும். சட்டப்படி கல்யாணம் முடிச்சு இருந்தா சட்டப்படி தான் பிரிக்கணும். சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. சும்மா போயிட்டு நீ அம்மா விட்டு போ, நீ இவங்க அப்பா விட்டு போன்னு சொல்லி பிரிக்க முடியாது. எப்படி பிரிக்கணும்? சட்டப்படி அங்க சைன் வைக்கணும். சரி, டிவோர்ஸ், விவாகரத்து, நீ இங்க போ நீ இங்க போன்னு சொல்லலாம். அப்ப அங்க நடந்த விஷயத்துக்கு தேவன் சட்டப்படி முடிவெடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படி காரியத்துக்கு நம்ம கடந்து வருவோம். அதே போல இன்னும் ஒரு விஷயம் ஆண்டவர் சொல்றாரு. அவங்க சொல்றாங்க, ஆதாம் சொல்றாரு, நாங்க நிர்வாணியா இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களே. நிர்வாணியா இருக்கிறோம்னு சொல்றாரு. என்ன நிர்வாணத்தை குறித்து இங்க பேசப்படுது? ஆமென். ஹல்லேலூயா. இங்க கவனிக்கிறமான அதுக்குள்ள ஒரு சத்தியத்தை நான் உங்களோட பேசிட்டு அடுத்த காரியத்துக்கு கடந்து போறேன். இங்க கவனிக்க வேண்டிய என்னன்னா, ஆதாம் ஏவாள் ஏன் அந்த நிர்வாணி என்று சொல்லப்பட்டிருந்தால் அது முக்கியமான ஒரு கருத்து, சத்தியம் உள்ளுக்கு அடங்கியிருக்கு. ஆமென். அதுக்கு ஒரு ஞாபகத்துக்குள்ள உங்களுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாங்க. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க வசனத்தை நீங்க பிறகு தேடிக்கொள்ளுங்க. ஆமென். அடக்கம் பண்ணப்பட்ட போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் உயிர்த்தெழுந்தார். ஆமென் சொல்லுங்க.
உயிர்த்தெழும்போது அங்க ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டிய யோவான் சுவிசேஷத்தில் நீங்க வாசித்துக் கொள்ளுங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய தலைமாட்டில் அவரை சுத்தி இருந்த துணியெல்லாம் தலைமாட்டிலையும் கால் மாட்டிலையும் சுத்தி வைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி ஆமை சொல்லுவீர்கள். ஆமா, நீங்க வாசிச்சிருப்பீங்க. அங்க தேவதூதர்களும் நின்றாங்க. அங்க தலைமாட்டிலையும் கால் மாட்டிலையும் அவரோட துணிகள் சுத்தி வைக்கப்பட்டிருந்தேன்னு சொல்லி வாசிச்சிருக்கிறீங்களா? ஆமென். அப்ப அந்த நேரத்தில் அவர் உயிர்த்தெழுந்துட்டாரு. எந்த உடுப்போட அவர் உயிர்த்தெழுந்தார்? ஆமே சொல்லுங்க. நிர்வாணத்தோடு உயிர்த்தெழுந்தாரா? இல்லை. கவனிக்கிறீங்களா? எவ்வளோ பெரிய ஒரு காரியங்கள் இது. ஆனா அவரை ஒரு ஒரு பிரசன்னம், தேவனுடைய மகிமை மூடிக்கொண்டிருந்தது. ஆமே சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அவர் யாரும் அது பிறகு அங்க அம்மா வீட்டு போயிட்டு அவர் சட்டை வாங்கி போடல. அவர் உயிர்த்தெழுந்தும் போது எல்லாம் சுத்தி இருந்த துணி எல்லாம் அங்க வைக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே போட்டிருந்த துணி அங்க அவங்களும் எங்க சிலுவை அடியில பறிச்சு வாங்கி கொண்டாங்க. எல்லாம் சீட்டு போட்டு பங்கிட்டு கொண்டாங்க. ஆனா உயிர்த்தெழும் போது அவர் எந்த துணியும் இருக்கல, நிர்வாணமாகவும் இருக்கல. அவரை தேவனுடைய மகிமை மூடிக்கொண்டிருந்தது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்படின்னா ஏற்கனவே ஆதாம் ஏவாளுக்குள்ள என்ன அவங்கள மூடிட்டு இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்களே. அதே மகிமை, கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? அதே மகிமையை அவர்கள் மூடி இருந்தார்கள். அவர்களுக்கு துணி தேவைப்படல, அவர்களுக்கு உடுப்பு தேவைப்படல. ஏன்னா அவங்க நிர்வாணம் தெரியல. அவங்களை மகிமை அவங்களை மூடிக்கொண்டிருந்தது. ஆமே சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்பா தவறு செஞ்ச உடனே என்ன நடந்தது? அந்த மகிமை அவங்கள விட்டு போயிட்டு, அந்த மகிமை அவங்கள விட்டு போன உடனே தான் அவங்களோட நிர்வாணம் தெரிய ஆரம்பித்தது. கவனிக்கிறீங்களா? தெரிய ஆரம்பித்த உடனே தான் அவங்களுக்கு வெக்கமாயிட்டது. ஏன்னா அது வரைக்கும் மகிமையால மூடப்பட்டிருந்த அவங்களோட மகிமை தப்பு பண்ணின உடனே போய்விட்டது. அநேக நேரங்கள்ல நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுட்டு பரிசுத்த ஆவியை பெற்று நாங்கள் தேவனுக்குள்ளாக நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும்போது மறுபடி பின்மாற்றத்துக்குள்ள போன பிற்பாடு பாருங்க, நம்மளோட வாழ்க்கை எங்கேயோ ஒரு பெரிய ஒரு தூரமா போனது போல் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். நம்ம வெறுமையாக்கப்பட்டதை நம்மளுக்கு உணர முடியும். ஜெபத்துக்கு குந்தினாலே ஜெபமே வராது. தேவனை பத்தி சிந்திக்கிறது எண்ணமே வராது. ஏன்னா பின்வாங்கி போன பிற்பாடு நம்மளுக்குள்ள இருந்த அந்த பிரசன்னம் கடந்து போன உடனே நம்ம உணர்றோம், நாம் வெறுமையா இருக்கிறேன். ஆமேனா? எத்தனை பேர் அப்படி உணர்ந்திருப்பீங்க? உணர்றோம். தப்பு பண்ணின உடனே உணர்றோம். தப்பு பண்ணி மனம் திரும்பாம போகும்போது, தப்பு பண்ணிட்டே போகும்போது தேவனை விட்டு தூரமா போக போக நம்முடைய பிரச்சனை நம்மளை விட்டு தூரமா போறத நம்ம எப்பொழுதுமே உணர முடியும். உடனே மனம் திரும்பிட வேணும். ஆண்டவரே, நான் இப்போ முந்திய போல ஜெபம் பண்ண முடியல, முந்திய போல தேவனை ஆராதிக்க முடியல, முந்திய போல மூடன் வர முடியல, முந்திய போல தேவனிடத்தில் நம்முடைய வார்த்தை தியானிக்க முடியல, ஒன்றுமே விளங்காத மாதிரி இருக்கு, ஏதோ இருளுக்குள்ள போன மாதிரி இருந்தேன்னு சொல்லி உணர்ந்து உடனே மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே அந்த பிரசன்னத்தை மறுபடியும் என்னை தாரும். ஆமென். அந்த அந்த மகிமை என்னை மூடிக்கொள்ளட்டும், ஆண்டவரே அதை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி மனம் திரும்பும் போதுதான் மறுபடியும் ஆண்டவர் நம்மளை அணைத்துக் கொள்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கெட்ட குமாரனுடைய கதையில அநேக உவமைகள்ல நம்ம அதை பார்க்க முடியும். ஆமென். எல்லாத்தையும் இழந்து வந்துட்டான். ஆனா ஆண்டவர் மறுபடியும் மனம் திரும்பி வந்த உடனே மறுபடியும் அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளை, இப்படியான விஷயங்கள் அநேக விஷயங்களை நம்ம இன்றைக்கு கவனிக்க முடியும். டைம் இருக்கு நமக்கு. நான் நினைக்கிறேன் நீங்க என்னோட இருப்பீங்கன்னு சொல்லி. ஆமாம். இன்னமும் நம்ம பிரசங்கத்தை இன்னமும் நான் பிரசங்கத்துக்குள்ள சரியா போகவே இல்லை. டைமும் போயிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. அருமையான தேவன், கட்டாயமா நமக்கு தேவையான சில சத்தியங்களை நாங்கள் பார்த்தே ஆக வேண்டும். ஏன்னா நாங்களும் ஒரு வருஷத்துக்கு 2 தரம் 3 வரை தான் வந்துட்டு போயிடும். ஆமென். அப்போ நம்ம என்னத்தை கவனித்துட்டு இருக்கிறோம்? ஆதாமுக்கு எப்படி வாய்ப்பு கிடைத்ததுன்னு சொல்லி, ஆதாமுடைய சந்ததி, நாம இந்த பூமியில வாழ்கிற மனித சமுதாயத்துக்கு நித்திய ஜீவனுக்குரிய வழி எப்படி திறக்கப்பட்டது? தேவதூதர்களுக்கு கிடைக்காத ஒரு வழி நமக்கு எப்படி திறக்கப்பட்டது? தேவதூதர்கள் செய்த தப்பே அதே தப்பை மனுக்குலமாகி ஆதாம் ஏவாளுடைய சந்ததியா வந்து நமக்கும் எல்லோருக்குமே அதே தவறின் காரியமா மாறிட்டது. அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு
நமக்கு எப்படி கிடைத்ததுன்னு சொன்னா, அவர்கள் உடனே என்ன செய்தார்கள்? ஆதாமுடைய கீழ்ப்படிதலினாலே, ஆதாமுடைய ஞானத்தினால், ஆதாம் தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷனா இருந்தபடினாலே, ஏவாள் தான் தப்பு பண்ணிட்டார். வேதமே சொல்லுது. அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்றாரு, ஆதாம் தப்பு பண்ணலன்னு சொல்லி. அப்போ ஆதாம் என்ன செய்கிறார்? இந்த கனியை நானும் சாப்பிட்டு அதே தப்புக்கு நானும் உடந்தையாகி இந்த இடத்துல இருந்து என்ன செய்யறோம்? நாங்கள் நித்திய ஜீவனுக்குரிய வழியை தேவனிடத்துல இருந்தே பெற்றுக்கொள்ள வேணும் என்ற ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்தபடினாலே அவர் அவர் அந்த இடத்துல ஒளிந்து மறைந்து மிகவும் கூனி குறுகி அந்த இடத்துல என்ன செய்கிறாரு? எங்களை மன்னிச்சிடுங்கன்னு கேட்காத எழுதப்படாவிட்டாலும் அந்த வார்த்தையிலே நமக்கு தெரியுது என்ன? ஆண்டவரே, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் என்று. ஆமென் சொல்லுவோமா? நாங்கள் ஒளிஞ்சு கொண்டு இருக்கிறோம், நிர்வாணியா இருக்கிறோம், உமக்கு பயந்து இருக்கிறோம். ஏன்னா நாங்கள் நீ வேணான்ற காரியத்தை நாங்கள் செஞ்சிட்டோம் என்ற உணர்வை கொண்டு வருது பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த உணர்வு மிக அவசியமானது. ஆமென் சொல்லுவோம். வாலிய பிள்ளைகள் ஆனாலும் பெரியோர்கள் ஆனாலும் அந்த உணர்வு மிக அவசியமானது. ஆண்டவர் அதுதான் சொல்றாரு, உணர்வில்லாத என் ஜனம் என்று இஸ்ரவேலை பார்த்து சொல்றாரு. ஏன்னா அவங்க கடைசி வரைக்கும் அந்த உணர்வை கொண்டு வரவே இல்லை. மனம் திரும்புதல் கேட்ட உணர்வை கொண்டு வரதே இல்லை. ஆனால் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு அந்த உணர்வை கொண்டு வர விரும்புகிறார். தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் உணர்வடைய வேணும். தவறு செய்த உணர்வடைய வேணும். அந்த உணர்வு செத்து போகும் அளவுக்கு நாம் காலத்தை கடக்கக்கூடாது. அப்படியே போகும்போது உணர்வு செத்து போயிடும். அது பிறகு நமக்கு எதுவுமே தவறென்று தெரியாது. பழகின நமக்கு அப்படியே தவறு செய்து செய்து பழகி அப்படி அது பிறகு அந்த உணர்வு செத்து போயிடும். எனக்கு கருமையான தேவனுடைய பிள்ளைகள். சரி, அந்த சந்தர்ப்பத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஆமென் சொல்லுங்க. அடுத்தபடி நான் உங்கள்கிட்ட வரும்போது இதை கேட்பேன். ஆமென் சொல்லுங்க. இந்த ஸ்டோரியை நான் கேட்பேன். ஆதாமுடைய ஏவாள் ஸ்டோரி நான் உங்கள்கிட்ட கேட்பேன். நீங்க அழகா சொல்லி கொடுக்கணும் ஒரு கதையா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நான் என்னத்தை கவனிக்கிறோம்? ஆதாமுக்கு தேவன் 2வது சந்தர்ப்பத்தை கொடுக்க தீர்மானிக்கிறது தான் 15ஆம் வசனம். ஆமென் சொல்லுவோமா? சரி, இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம், ஆண்டவர் என்ன தீர்மானிக்கிறார்? சரி தப்பு பண்ணிட்ட, நீ மனம் திரும்பிட்ட, ஆனாலும் அதை சட்டப்படி தான் இதை மறுபடி செய்ய வேண்டும். உடனே சரி பழையபடி போகணும்னு சொல்லி அந்த இடத்துல என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் தீர்மானிக்கிறேன், சரி நீ தப்பு பண்ணிட்ட, உணர்றா, ஆனா உனக்கும் ஸ்திரிக்கும். அப்பதான் வாராரு. ஆமென் சொல்லுங்க. மறுபடி வாசி. உனக்கும் ஸ்திரிக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் ஒரு பகையை உண்டாக்கி அதை பிரிக்கணும். உங்களை பிரிக்காம சரி வராது. நீங்க அவங்களோட ஐக்கியப்பட்டுட்டீங்க. பிசாசோட என்ன செஞ்சிட்டீங்க? நன்மை தின்மைக்குள்ள போயிட்டீங்க. நீங்க அவனுடைய சித்தத்துக்குள்ள போயிட்டீங்க. அவனுடைய சுய சித்தத்துக்குள்ள நீங்க போயிட்டீங்க. அவனுடைய விருப்பத்துக்குள்ள போயிட்டீங்க. இப்ப திடீரென்னு என்ன செய்ய முடியாது? என்னோட விருப்பத்தில் அதை செய்ய முடியாது. ஆமென் சொல்லுங்க. அதை உங்கள் மூலமாகவே அதை செய்ய வைக்க வேண்டும். அவர் தீர்மானத்துக்குள்ள வந்து சொல்றாரு, நான் பகையை நான் உண்டாக்கி உங்களுக்கும் அவனுக்குள்ளும் இருக்கிற உறவை நான் உடைக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அப்பதான் அவர் சொல்றார், நான் பகையை உண்டாக்க வேண்டும். வாசிக்கிறீங்களா? 15ஆம் வசனம். உனக்கு மிஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. முதலாவது நாங்கள் பார்க்குறோம், உனக்கும் ஸ்திரிக்கும். ஆமென். ஸ்திரி என்று சொல்லும்போது நமக்கு நல்லாவே தெரியும். யாரை சொல்கிறாங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்தின் பிறப்பை நாங்கள் முன்குறிக்கிறது நாங்கள் பார்க்குறோம். ஆமென் சொல்லுவோமா? உனக்கென்னு காண்பிக்கும் போது பிசாசை கையை காட்டுறாரு. ஆமென். உனக்கும் இப்போ வரப்போகிறார் இயேசு கிறிஸ்து, அவனுக்கும் நான் என்ன செய்ய போகிறேன்? சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரச்சனையை உருவாக்க போகிறேன், பகையை உண்டாக்குவேன். இப்போ நமக்கு இந்த ஸ்டோரி அப்படியோ நம்ம கடந்து போகிறத நான் கவனிக்கிறோம். இப்போ இங்கே வரும்போது இங்கே பிரிவினைக்கு ஆண்டவர் தீர்மானத்தை அங்கே எடுத்துட்டாரு. முழு மனுஷ குலத்துக்குமே இரட்சகரை அனுப்பி ரட்சிப்பை நான் உண்டாக்குவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா சொல்வீர்களா? ஹல்லேலூயா. அதே போல எனக்கு கருமையானவர்களே, அந்த இடத்துல நம்ம கடந்து வருவோமானா, நாங்கள் கொஞ்சம் நேரம் கடந்து வருவோமானா, அந்த பகை மனித சமுதாயத்துக்குள்ளே நடக்கிறத நீங்களும் நானும் நல்லா அறிந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. இந்த பிரிவினை வந்து நடக்கிறதை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நம்முடைய சமுதாயத்துக்குள்ளும் ஆலயங்களுக்குள்ளும் நம்முடைய ரட்சிப்புக்குள்ளும் நாங்கள் மிகவும் அதை என்ன செஞ்சிருக்கிறோம்? அனுபவித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த பிரிவினை உண்டாக்கும் போது நிச்சயமா நமக்கு அவசியமான ஒன்று, அந்த காரியத்தை கர்த்தர் செய்ய தீர்மானித்தார். என்ன தீர்மானித்தாரு? பகை உண்டாக்கப்பட வேண்டும். என்றால் ஆதாமோட வழியாக எல்லாருக்குள்ளேயும் பாவம் வந்துட்டுது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நம்ம எல்லாரும் ஆதாம் வழியாக பாவத்துக்குள்ளாக்கப்பட்டோம். அப்போ ஆண்டவர் என்ன செய்ய வேணும்? அந்த ஆதியாகமம் 3:11-15 தீர்மானிக்கப்பட்டபடி
பகையை உருவாக்க வேண்டும். பகையை உண்டாக்குவதற்காக என்ன ஆண்டவர் திட்டமிடுறாருன்னா, தன்னுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பணும். ஆமென் சொல்லுங்க. அவர் வந்துதான் அந்த காரியத்தை செய்யணும், நம்மளால அதை செய்ய முடியாது என்று சொல்லித்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அனுப்புறாரு. வாசிக்கலாமா? மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை 34-35 வசனங்களை நாங்கள் தியானிக்க போகிறோம். எல்லாரும் குறித்து கொள்ளுங்க. நீங்க அமைதியா வீட்டை போய் தியானிக்கலாம். இப்ப இவங்க வாசித்து கொடுத்து நமக்கு உதவி செய்வாங்க. பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். சமாதானத்தை அல்ல, பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். எப்படியெனில் மகனுக்கும் தகப்பனுக்கும், மகளுக்கும் தாய்க்கும், மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். என்ன செய்ய வந்தார் ஆண்டவர்? சமாதானத்தை கொடுக்க வந்தாரா? சொல்லுங்களே, சொல்லுங்களே. என்னத்துக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தாரு? பிரச்சனையை உருவாக்க வந்திருக்கிறாரு. நம்ம நினைக்க கூட எங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உருவாக்க வந்திருக்கிறாருன்னு சொல்லி அப்படி வரல. நமக்கும் பிசாசுக்கும் இருந்த தொடர்புலே நாம் அவனுடைய சொல் கேட்டு அவனுடைய இஷ்டப்படி தன் இஷ்டப்படி வாழ்ந்துட்டோம். முழு மனுக்களும் அவனுடைய இஷ்டப்படி வாழ்ந்துட்டோம். கண்ட மாதிரி வாழ்ந்துட்டோம். ஆமேன். கண்டதெல்லாம் தெய்வம் வேண்டி வாழ்ந்துட்டோம். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் ஆமேன். அக்கிரமக்காரரா மாறிட்டோம். அக்கிரமக்காரன் என்னன்னு தெரிந்தானே? என்னது அக்கிரமக்காரன்னு சொன்னா சொல்லுங்க. ஏன் அக்கிரமத்தில் அக்கிரமக்காரரே என்னை விட்டு அகண்டு போங்கன்னு சொல்றாரு. ஏன் சொல்லுங்க. கிரமத்தை மீறி வாழ்ந்துட்டீங்க. ஆமா சொல்லுங்க. கிரமத்தை மீறி வாழ்ந்தவர்களே என்னை விட்டு என்ன செய்யுங்க? அகண்டு போங்க. அப்ப கிரமத்தை மீறி இந்த உலகம் வாழ்ந்துட்டு இருக்குது. அந்த கிரமத்தை மீறி வாழ காரணமே அதுக்குள்ள பிசாசுடைய ஆலோசனையும் பிசாசுடைய சுயசித்தமும் பிசாசுடைய வழிநடத்தலும் முழு சமுதாயத்தையும் கிடைத்தபடினாலே இப்படி உலகம் போயிட்டே இருக்குது. அப்ப இதுக்குள்ள இருந்து தேவன் என்ன செய்ய வேண்டும்? நம்மளை பிரித்தெடுக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க. என்னை பிரித்தெடுத்து இருக்கிறாருன்னு சொல்லி கையை தூக்கி காணுங்க. ஆமேன். கர்த்தர் என்னை பிரித்தெடுத்து இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க ஆமேன். கர்த்தர் என்னை வேறு பிரித்து எடுத்திருக்கிறார். அவருக்கு என்னை எடுத்திருக்கிறார், சொந்தமாக்கி கொண்டிருக்கிறார். ஆனா அந்த காரியம் லேசா நடந்ததா? சொல்லுங்க. அந்த காரியம் லேசா நடந்ததா? குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை. இவங்க சேர்ச்சுக்கு போயிட்டாங்க, அவங்க அண்ணன் தம்பி அவங்க வேற ஒன்றுக்கு போயிட்டாங்க, அப்பா வேற ஒன்றுக்கு போறாங்க, அம்மா வேற ஒன்றுக்கு போறாங்க, இவங்க சேர்ச்சுக்கு போயிட்டாங்க. குடும்பத்துக்குள்ள குழப்பம் வந்ததா இல்லையா? சொல்லுங்க. குழப்பம் வந்ததா இல்லையா? அதை குறித்து கவலைப்படுறீங்களா? அந்த குழப்பத்தை குறித்து கவலைப்படுறீங்களா? சொல்லுங்களே. கவலைப்படக்கூடாது. ஏன்? அதுக்காக தான் இயேசு வந்து இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவ இதுவரை நீங்க கவலைப்பட்டு இருந்தா, ஐயோ எங்க அம்மா எங்களை வெறுக்கிறாங்க, சேர்ச்சிக்கு போறதுனால எங்களுக்கு பேசுறாங்க, வேணான்றாங்க, அதன்றாங்க இதன்றாங்க, பிரிவின் அங்க குடும்பத்துக்குள்ளேயே ஒரு பிரிவின் ஒவ்வொரு நாளும் போயிட்டு இருந்தா பயப்படாதீங்க. நாம சொல்லுங்க, சந்தோஷப்படுங்க. என்ன தேவன் பிரித்தெடுத்துட்டார். ஹல்லேலூயா. என்ன தேவன் பிரித்தெடுத்தபடினாலதான் இந்த காரியம் நடக்குது என்பதை சத்தியம் நம்மளுக்கு தெளிவாக காட்டி கொடுக்குது. ஆமென். வாலிப பிள்ளைகளே, நீங்க சேர்ச்சிக்கு போயிட்டீங்க, அம்மா சத்தம் போடுறாங்களா, அக்கா சத்தம் போடுறாங்களா, மாமி சத்தம் போடுறாங்களா, கவலைப்படாதீங்க. அங்க எழுதப்பட்டதுதான் நடக்கும். ஆமென். என்னை ஆண்டவர் வேதம் சொல்லுது, நான் சமாதானத்தை குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை கொண்டு இருந்தா அது வேற விதமா போயிரு. சமாதானம் என்னோட வேற பகுதி. ஆனா உங்களுக்குள் முதலாவது உங்களை நான் அதுல இருந்து கலட்டி எடுக்கணும். எங்க தேவன் ஆதியாகமம் 3:15 தீர்மானித்தபடி அங்க பகை உண்டாக்கப்படாம நம்மளை பிரித்தெடுக்க முடியாது. ஆமென். ஏன்னா வேறு விற்கப்பட்ட வாழ்க்கை இல்லாம கிறிஸ்தவ வாழ்க்கையே இல்லை. எல்லாத்தோடும் எல்லாம் அப்படியே கலந்து போக முடியாது. எல்லாரோடையும் வாழலாம். ஆனா சத்தியம் என்று வரும்போது, தேவன் என்று வரும்போது கலக்க முடியாது. ஆமே சொல்வீர்களா? இப்போ நான் புஸ்தகம் ஒன்று எழுதியிருக்கிறேன். மதமும் சத்தியமும் ஒன்றே அல்ல, அது ரெண்டு அப்படின்னு சொல்லி. மதத்தின் பாதை வேற, சத்தியத்தின் பாதை வேற என்ற ஒரு புஸ்தகத்தை எழுதியிருக்கிறேன். இப்போ பின்ட்ல போடப்பட்டிருக்கேன், உங்களுக்கு வெகு சீக்கிரத்தில் கிடைக்கும். ஆமே சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஏன்னா மதத்திலிருந்து உலகத்தின் மதத்துக்குள்ள போன மக்கள், மதத்தை உருவாக்கினது இந்த ஆதாமேவாளுடைய நன்மை தீன்மையில தான். ஆமே சொல்லுவோமா? அவங்களோட சுய சித்தம் தான் அங்க இருக்கு, வேற சத்தியம் அங்கல்ல. சத்தியம்ன்றது வேற. ஆமே சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பாருங்க, இலங்கையில் ஒரு மதம், அங்க ஒரு கடவுள் இருக்கு.
இந்தியாவில் ஒரு மதம், அங்கே ஒரு கடவுள் இருக்கு. அப்படி சொல்லிட்டே போகலாமா? சவுதியில் ஒரு மதம், அங்கே ஒரு கடவுள். எந்தெந்த நாட்டுக்கு அவங்க ஒரு மதத்தையும் ஒரு கடவுளையும் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆமேனா? ஆனால் சத்தியத்தை எடுத்து பாருங்க, முழு உலகத்துக்குமே ஒரே கடவுள். கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? சத்தியம் எதுவுமே கலப்படமா இல்லை. சத்தியத்தை கலக்க முடியாது. மதங்கள் தான் ஒவ்வொரு நாட்டுக்கு ஏற்றபடி, ஒவ்வொரு அரசாங்கத்தை போல ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு கடவுளை வச்சுட்டு இருக்கிறாங்க. அது சுயசித்தத்தில் உருவாக்கப்பட்ட மதங்கள் வழிய சத்திய வழி அல்ல. இப்ப சத்திய வழியை உருவாக்குறது மட்டும்தான் தேவன். அதுதான் உலகத்துக்குமே ஒரே சத்தியம், ஒரே கடவுள். ஆமென். அந்த புஸ்தகம் வெளிவந்த உடனே கட்டாயமா எடுத்து வேண்டி வாசிங்க. நம்முடைய வாழுகிற இந்த பிரதேசத்துல மிகவும் நமக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கு. அவன் சொல்லுவோம், இப்போ இந்த காலத்திலே ஒரு 3 புஸ்தகத்துக்கிட்ட வெளியாக போகுது, எழுதியிருக்கிறேன். அது வந்துட்டே இருக்கு, உங்களுக்கு கிடைக்கும். படிங்க. படிக்க படிக்க நமக்கு என்ன செய்யும்? சத்தியத்தினுடைய அறிவு வளர ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப என்னத்தை நாங்கள் கவனிச்சுட்டு இருக்கிறோம்னா, தேவன் என்னத்துக்கு வந்தாருன்னா பிரிவினை உண்டாகும். பிரிவினை என்னும் போது 2 வகை இருக்கு. ஆமென். சமாதானமா இருக்கிற நம்மளோட குடும்பத்தை பிரிக்க வந்தார் என்ற கருத்துல போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம பிசாசுடைய கொள்கைக்குள்ள நம்ம போயிட்டோம், அவனோட ஆலோசனைக்குள்ள நம்ம போயிட்டோம், அவனுடைய வழிநடத்தலுக்குள்ள போயிட்டோம், அவன் விரும்பின வழியில நாங்கள் பயணித்துட்டோம். இப்ப அதிலிருந்து நாம் நம்மளை என்ன செய்ய வேணும்? கலட்டாம புது துணி போட முடியாது. ஆமாம் சொல்லுங்க. ஆமாம். குளிப்பாட்டி தான், நல்ல சோப் போட்டு குளிப்பாட்டி தான் புது துணியை நம்மளுக்கு என்ன செய்யணும்? போடணும். ஒரு பிரச்சனையிலேருந்து நம்மளை கலட்டாம என்ன செய்ய முடியாது? நம்மளுக்கு புதிய ஒரு வாழ்க்கையை கொடுக்க முடியாது. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? நமக்கு இரட்சகராக இந்த பூமியில முதலாவது என்ன செய்கிறாரு? சத்தியத்தை நமக்கு சத்தியம் நமக்கு வரக்கூடிய வழிகளை தேவன் திறந்து கொடுக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? கல்வாங்கனி பகுதியில் பாஸ்டர் துளசி ஊடாக சத்தியம் இங்கே வந்துட்டே இருக்குது. அவர்கிட்ட இருந்து அங்கே வெளியே வந்துட்டே இருக்குது. அப்போ கேட்டு கேட்டு விடுதலை ஆகும்போது என்ன செய்கிறாரு? அவர் பிரித்து எடுக்கிறார், சபையில கொண்டு சேர்த்துட்டே இருக்கிறார். ஆமென். சரி, இப்படி குந்த வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேற யாரும் உங்களை கூட்டிட்டு வரல, தேவன் தான் உங்களை பிரித்து எடுத்திருக்கிறார். சொல்றீங்களா? ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு வச்சுக்கோங்க சபையில, திடீர்னு நீங்க சபையை விட்டு போகக்கூடாது. ஏன்? நீங்க சொல்லணும். என்ன சொல்லணும்? நீங்க கொண்டு வரல, தேவன் என்ன பிரித்தெடுத்து சபையில குந்த வச்சிருக்கிற, நான் ஏன் போகணும்? சொல்லுங்களே. ஹல்லேலூயா. ஏன்னா அதான் சொல்லுது இங்க வேதம் சொல்லுது. அதுதான். வேற யாரும் என்ன கொண்டு வர? இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த ரத்தத்தினாலே நம்மளை சம்பாதித்து கொண்டு உட்கார வச்சு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அவர் வரும் அளவுக்கு கற்றுக்கோ மகளேன்னு சொல்லி சத்தியத்தை அறிகிறாரு. வளர்ந்துக்கோ, பலனடை, பலத்துக்கு மேல் பலனடைங்கன்னு சொல்லி இருக்கிறார். அப்ப நம்ம ஆண்டவருடைய அவரை அறிகிற அறிவில் வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு இருக்கிறோம். வளர்ச்சி அடைய நம்ம தேவனுடைய கிட்ட சேர்ந்துட்டு இருக்கிறோம். அவருடைய சத்தியத்தை அறிய அவருடைய இன்னும் நம்ம கிட்ட சேர்றோம். ஆமென் சொல்லுங்க. நான் இப்ப நம்முடைய சபைகளையும் அங்கே அதிகமாக இப்படியான ஆழமான காரியங்களை பேசுறோம். காரணம் என்னன்னா, முந்தி மாதிரி ரட்சிப்புக்குள்ள வந்தது போல பேச முடியாது. இப்ப நான் இப்ப சொல்லி கொடுத்த நீங்க யாருமே சரியாக பல வருஷங்களாக ஆண்டவருக்குள்ள வர்றவங்களா இருந்தா தேவனிடத்துல ஒன்றுமே கேட்காம பெற்றுக்கொள்ள வேண்டும். சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது தாங்க இது தாங்கன்னு சொல்லி கேட்காமலே நீங்க பெற்றுக்கொள்ளுகிற உறவை நீங்க கட்டி எழுப்ப வேண்டும். முடியுமா? முடியும். ஆமென். வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக செய்கிறேன் என்ற விசுவாசத்தோடு நாம் தேவனிடத்தில் கிட்டி சேர வேண்டும். அதை தாங்க இதை தாங்க அதை செய்ய கேட்கத்தே இல்லைன்னு அவ்வளோ உறவு தேவனோடு நமக்கு வளர ஆரம்பிச்சுட்டு, கேட்கவே வேணான்ற ஒரு டீச்சினை நான் கொண்டு வரல. அதை கவனமாக வச்சுக்கொள்ளுங்க. நாம சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம வளரும் போது நம்முடைய தன்மைகள் மாற வேணும் என்றதை காண்பிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குழந்தையா இருக்கும்போது எல்லாம் கேட்பாங்க. ஆனா பெரியவன் ஆகின பொறுப்பாடு என்ன செய்வாங்க? ஹல்லேலூயா. பிறந்த நாளைக்கு கொடுக்கணும், 6 எடுத்து கொடுக்கணும், அம்மா தான் வாங்கணும், அப்பா தான் செஞ்சு கொடுக்கணும். நம்ம கேட்காமலே இருப்போம். பாப்பா அப்பா பிறந்த நாள் ஞாபகத்தில் வச்சுட்டு இருக்கிறாரா, அம்மா பிறந்த நாள் ஞாபகத்தில் வச்சுட்டு இருக்கிறாரான்றது நாம சத்தப்படாம இருப்போம். பெரிய ஆளாயிட்டேன். ஆமே சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நம்ம யாராவது சொல்லுவோமா இந்த பிறந்த நாளை கொண்டாடுங்க அப்படி சொல்றோமா? சரி, சத்தப்படாம இருப்போம். என்ன செய்கிறாங்க வீட்டில் பார்த்துட்டு. அப்போ அவங்களாகவே ஒரு காரியம் செய்யும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கு. ஆமா, கேட்காமலே செய்கிறாங்க. அந்த உறவு தேவனோடு நமக்குள்ள வர வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதுதான் வெற்றி உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கையா இருக்கு.
ஆமென். இந்த நேரம் எதுக்கோ என்னத்தையோ பெற்றுக்கொள்றோம் என்ற மனசோடு நம்ம ஆண்டவர்கிட்ட போகக்கூடாது. அது அவருக்கும் அழகில்லை, நமக்கும் அழகில்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்போ அந்த அளவுக்கு நம்ம உறவு கட்டி, அப்போ இந்த இடத்துல பார்க்குற என்னது, நாங்கள் மறுபடி வாசிக்கலாம். பட்டயத்தை 34. பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். ஆமீன். அந்த அனுப்பும்போது பாருங்க, அது ஒரு இது மற்ற 36ஆம் வசனத்துல அதை வாசிக்கிறாங்க. அதுல எழுதப்பட்டிருக்கு பாருங்க, எப்படி அந்த பிரிவின் உண்டாகும் என்பதை கவனிங்க. எப்படி என்றால், மகனுக்கும் தகப்பனுக்கும், மகனுக்கும் தகப்பனுக்கும், மகளுக்கும் தாய்க்கும், மகளுக்கும் தாய்க்கும், மருமகளுக்கு மாமிக்கும், மருமகளுக்கு மாமிக்கு சும்மாவே குழம்பிடும். அதை இப்படியோ சேச்சிக்கு போனா என்ன நடக்கும் கவனிக்கிறீங்களா? மருமகளுக்கு தாங்க சும்மாவே குழம்பிடும். வேலை செய்கிறாங்கல்ல, அது சமைக்கிறாங்கல்ல, இப்படின்னே குழம்பிடும். அதை விட்டுட்டு பைபிளை தூக்கிட்டு சேச்சிக்கு போயிட்டா என்ன ஆகிடும்? குழப்பம் உச்சக்கட்டத்துக்கு ஆகிடும். ஆமென். உச்சக்கட்டத்துக்கு இப்போ வந்துடும். அப்போ வரும்போது என்ன செய்யலாம்? விட்டுடலாமா? சொல்லுங்க. விட முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஏன் விட முடியாதுண்டா? என் ஆத்துமா எனக்கு முக்கியம். ஹல்லேலூயா. தேவன் அதுக்குத்தான் என்னிடம் வந்திருக்கிறார். தேவன் அதுக்குத்தான் எனக்கு சத்தியத்தை அனுப்பி இந்த நேரத்தில் பிரித்தெடுக்க விரும்புகிறார் என்ற அறிவு நமக்குள் இருந்தால் நாம் ஒரு நாளும் பின்வாங்கி போக மாட்டோம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சேச்சி போனதுனால பிரச்சனை, சத்தம் இல்லாமல் இருந்துருவோம் அப்படின்னு சொல்லுவோமானா நமக்கு சத்தியம் இன்னுமே விளங்கல்ல. தேவனுடைய திட்டம் நமக்கு விளங்கல்ல. தேவனுடைய தீர்மானம் நமக்கு விளங்கல்ல என்றது தான் அர்த்தம் இருக்கு. ஆனால் வாசிச்சிருப்போம், ஏராளமாக தியானித்திருப்போம், ஆதி ஆமத்திலிருந்து அப்படியோ வாசிச்சிருப்போம். ஆனால் அங்கே பகையை உண்டாக்குவேன்ன்றதை நம்ம கவனிக்காம விட்டுட்டோம்ன்றதுனாலே இங்கே புரியாமலே நாம் என்ன செஞ்சிடும்? பிரச்சனைக்குள்ளே நாம் பின்வாங்கி போயிடலாம். ஆனால் நல்ல கவனிங்க, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அப்படி ஒரு பிரச்சனை இருக்குமானா சகோதரிய சகோதரனே, நீங்கள் நல்ல கவனிங்க, தேவன் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். ஆமீனா? அல்லேலூயா. வாசிங்க. மாமிக்கும் எப்படியெனில், மகனுக்கும் தகப்பனுக்கும், மகளுக்கும் தாய்க்கும், மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஆமேன். அல்லேலூயா. கவனிச்சிங்களா? இந்த 37ஆம் வசனத்துல ஒரு காரியத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாரு. அதை நாம் கவனிக்க வேணும். இங்க கவனிங்க. தகப்பனையாவது, வாசிங்கம்மா, தாயையாவது, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஆமே சொல்லுவோம். என்ன சொல்றாரு ஆண்டவர்? கவனிக்கிறீங்களா? இதை நம்ம எவ்வாறு நாங்கள் புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறோம்? இந்த வசனத்தில் என்ன புரிஞ்சுட்டு இருக்கிறோம்? அவரை தவிர இவங்களுக்கு அன்பு, வேற யாருக்கும் அன்பு காட்டும் படான்றதை கவனிக்கிறோமா? சொல்லுங்க. அவரை தவிர வேற யாருக்குமே நாம் என்ன செய்யக்கூடாது? தகப்பன பிள்ளையோ யாருக்குமே நாம் அன்பு காட்டக்கூடாதுன்ற சத்தியத்துக்குள்ள வருகிறோமா? இல்லை. அதை நம்ம கவனிக்க. நாமே சொல்லுங்க. அப்படி ஒரு சத்தியம் இங்கே சொல்லப்படல. என்ன சொல்லப்படுதுன்னு சொன்ன நல்லா கவனிங்க. எனக்கு அருமையானவர்கள், நாம தேவனுடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நல்லா கவனிங்க. கொடுக்காம போனா நம்ம ரட்சிப்பு இல்லை, ரட்சிக்கப்பட வழி இல்லை. தேவனாக இயேசு கிறிஸ்துடைய சத்தியத்தை கேட்கறதுக்கு கூடிய தடைகள் இருக்கிற போது அதை விட முதல் இடத்தை தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கொடுத்தால்தான் நாம் ரட்சிப்புக்குள்ளே கடந்து போக முடியும். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிக்க பாஸ்டர் வந்துட்டாங்க. சேச்சிக்கு ஒவ்வொரு நாளும் பாஸ்டர் பேசுகிறாங்க. எங்கள் பிள்ளையை பார்த்து அவங்க கல்யாண வயசில் இருக்கிறாங்க. இங்கே போனால் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா? என்னோடய பிள்ளை மேலே அதிகமாக அன்பு வச்சிருக்கிறேன், அதிகமாக நேசிக்கிறேன். என் மகள் மேல் அதிகமாக அன்பு வச்சிருக்கிறேன், என் மகன் மேல் அதிகமாக அன்பு வச்சிருக்கிறேன். நான் சத்தியத்துக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை மகளுக்கு கொடுக்குவான், சத்தியத்துக்கு கொடுக்குவான் என்ற ஒரு தீர்மானம் தான் இந்த இடத்துல இருக்கு. ஆமென் சொல்வீர்களா? அல்லேலூயா. அதனால சில நேரம் நாம் சத்தியத்தை மறுதளிச்சுட்டு என் பிள்ளையுடைய அன்புக்காக நாம் என்ன செஞ்சிடலாம்? கடவுளையே விட்டு தூரமா போகலாம். அதுதான் சொல்ல வர. ஆமென் சொல்லுவா. வேற அன்பு என்றது தேவனுக்கே முதல் இடமா இருக்கு. காலையிலேயே சொல்லுங்க, அவர் தான் இந்த அன்பு இந்த உலகத்தை கொண்டவர். அவரே சொல்லிட்டு அன்பு காட்டாதுன்னு அவர் சொல்ல வரல. ஆமென். சத்தியத்தைக்கு தடையாக அங்கே அன்பு குறுக்க வரும்போது நீங்க சத்தியத்துக்கு முதலிடம் கொடுங்கன்னு சொல்றாரு. விளங்கினவங்க காலையிலேயே சொல்லுவோமா?
விளங்கின ஆளுவலியை சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்பொழுது நம்ம ரட்சிப்பை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அதன் பிற்பாடு நம்முடைய குடும்பத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அதன் பிற்பாடு மகளை சுதந்திரிக்க முடியும். நம்முடைய குடும்பத்தில் இருக்க எல்லாருமே நீ ரட்சிக்கப்பட்ட அவங்க வீட்டாரும் ரட்சிக்கப்படக்கூடிய வழியை உன்னால முயற்சி பண்ண முடியும். ஆமென் சொல்லுங்க. அப்படி செய்யாம நாம புறக்கணிப்போமானா, சத்தியத்தை புறக்கணிப்போமானா, குடும்பமே என்ன செய்யும்? ரட்சிப்பை இழந்துட்டு நிற்போம். அல்லேலூயா. அதுதான் தேவனிடத்திலே காண்பிக்கிற காரியமா இருக்கு. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம மிகவும் உன்னிப்பாய் நம்ம கவனிக்க வேண்டும். நமக்கு 2வது சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமேனா? தேவ தூதர்களுக்கு கிடைக்கல. அது தேவ தூதர்களுக்கு 2வது வாய்ப்பு கிடைக்கல. அவங்க இன்றைக்குமே அவங்க நித்திய அக்கினிக்காக வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்கள நீங்க கவனித்து பாருங்க. அவங்க மனம் திரும்புதலுக்குள்ள வரல. வேதம் சொல்லுது அவங்க மேட்டுமை சிந்தி உள்ளவர்களா மாறினாங்கன்னு சொல்லி. தேவதூதர்கள் மனம் திரும்பாம அவங்க மேட்டிமை சிந்தி உள்ளவர்களா மாறினாங்க. அதனால அவங்களுக்கு என்ன செய்யல? அந்த வாய்ப்பு கிடைக்காம 2வது வாய்ப்பு உண்டு பண்ண அங்க ஆதாவுடைய தீர்மானத்தினாலே தேவனிடத்துல அவர்கள் மனம் திரும்புதலை பெற்று முழு மனுக்குலத்துக்குமே 2வது வாய்ப்பை உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த 2வது வாய்ப்பை நாம் நழுவ விடவே கூடாது. அநேக நேரங்களில் நாம் வந்திருக்க இந்த ரட்சிப்பு மறுபடியும் ஆண்டவர் நமக்காக வந்து மரிக்க போறதில்லை. இயேசு கிறிஸ்து வேதம் சொல்றது ஒரே தரம் நமக்காக மரித்ததும் ஒரே தரம் அவர் உயிர்த்தெழுந்ததுமா இருக்கிறார். மறுபடி வரப்போகிறார். ஆமென் சொல்லுங்க. அப்போ ஒரு வாய்ப்பு தான் அந்த மனுஷ குலத்துக்கு, மனித சமுதாயத்துக்குமே கிடைத்திருக்கிறது. அந்த ஆதாமுடைய அந்த கீழ்ப்படிதலினாலே. அந்த வாய்ப்பை எந்த நேரமும் நம்ம நினைச்சிடக்கூடாது. அந்த வாய்ப்பை நம்ம இழக்காதபடி நம்ம காத்துக்கொள்ள வேண்டியதா இருக்கிறோம். எப்பொழுதுமே அந்த காரியத்தை நாங்கள் மிகவும் தேவனுக்குள்ள கீழ்ப்படிந்து அவருடைய சத்தியத்துக்குள்ள நம்ம அடங்கி இருக்க தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமேனா? ஹல்லேலூயா. திரும்ப திரும்ப வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா மரணம் நடந்தது ஒரே தன இயேசு நமக்காக. மறுபடி நமக்காக வந்து அவர் பலியாக போறதில்லை. அப்ப கிடைத்த இந்த ரட்சிப்பை பிரித்தெடுத்தலை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். வளர வேண்டும். அதில் இன்னும் அநேகரை நம்ம ஆண்டவர்களை கொண்டு வரக்கூடிய வழிகளை நம்ம செய்ய வேண்டும். எப்பொழுதுமே நம்ம தீர்மானிக்க வேண்டும். நம்முடைய மனதில் இருக்க வேண்டும், எனக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல, கர்த்தரை நான் ஆசீர்வதிக்கல என்ற மனப்பக்குவத்திலிருந்து நம்ம வெளியே வந்து நம்ம எப்பொழுதுமே நினைக்க வேண்டும், தேவன் என்னை பிரித்தெடுத்து மகா ஸ்தானத்தில் நம்மளை வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய ஸ்தானத்துல தேவன் நமக்கு முக்கியமான ஒரு ஸ்தானத்தை கொடுத்து அவர் பிரித்தெடுத்து சபையிலே அவர் வரும் வரைக்கும் வச்சுட்டு இருக்கிறார். அப்பொழுது நாம என்னுடைய பிரச்சனை அதோட முடிஞ்சது. அடுத்தவனை எப்படி ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரணும், அடுத்தவர்களை எப்படி தேவனுடைய வழிநடத்தலுக்குள் நாங்கள் செயல்படுத்த நாங்கள் பிரயாசப்பட வேண்டும். அதுதான் நம்முடைய கடமையா இருக்கிறது. ஆமீன். வேதம் சொல்லுது, என் சித்தம் செய்கிறவர்களா மாற வேணும். என்னுடைய சித்தம் செய்கிறவர்களே எனக்கு தாயும் சகோதரன் சகோதரிகளுமா இருக்கிறார் என்ற அந்த சித்தத்துக்குள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? கடந்து போயிட வேண்டும். ஆமீன் சொல்வீர்களா? ஹல்லேலூயா. நமக்குரிய காரியங்களை செய்ய அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்திக்க அவர் அறிந்திருக்கிறார். ஏன்னா அவர் பிரித்தெடுத்தவருக்கு தெரியும் நம்மளை எப்படி நடத்தணும் சொல்வீர்கள். ஆமீன் சொல்வீர்களா? ஹல்லேலூயா. பிரித்தெடுத்தவரை நமக்கு தெரியும் அவரை நம்மளை எப்படி நடத்தணும். நம்ம தேவைகள் என்னதென்று வேதம் சொல்லி அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா அவர் ரட்சிப்பை ஆசீர்வதித்த தேவன். பூமிக்குரிய காரியங்களை ஆசீர்வதிக்கிறது அவருக்கு பெரிய காரியமே. சொல்லுங்க சொல்லுங்க. ஆமென். இல்லை, பெரிய காரியமே இல்லை. ஆண்டவர் சொன்னார், இவை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவன் பிள்ளைகளே, இது ஒரு வாய்ப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆதாம் ஏவாள் மூலமாக இந்த வாய்ப்பு, ஒரே ஒரு வாய்ப்பு தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. தேவதூதர்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாருன்னா அந்த வாய்ப்பை நாங்கள் என்ன செய்யணும்? இழந்துடாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். யார் எந்த சூழ்நிலையிலும் இழந்துடக்கூடாது. ஏன்னா நம்முடைய இழந்தா நம்முடைய ஆத்மாக்கு நாம தான் உத்தரவாதம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால் நம்ம சத்தியத்திலே வளரும் போது வளர 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 தேவனை கிட்டி சேர சேர எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம தேவனிடத்தில் தேவனுடைய வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தி கொடுக்கும். சில நேரம் அதுக்கு முன்னுக்கு நம்ம மறித்து போனாலும் ஆயத்தத்தோடே நம்ம மறித்து போயிடும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் வர காலதாமதம் ஆகினாலும் நம்முடைய நித்தியத்தில் அவரை நம்ம சந்திக்க முடியும். அதான் தேவன் நமக்கு வச்சிருக்கிறார். அவர் வரும்போது நம்ம அவரோடு சேர்ந்து நம்ம வரக்கூடிய வாய்ப்புகளை தேவன் நமக்கு உண்டு பண்ணி கொடுத்துருக்கார். அதனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மிகவும் கவனமாக இந்த நாட்களிலே இந்த சத்தியத்துக்குள்ளே வளர கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா.
அப்படி நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம். அப்படி இருக்க வேணத்தில்